நீங்கள் சத்தியத்தை பேசினா சத்ருவா தான் மாறுவீங்க, எந்த மாற்று கருத்தும் இல்லை. சத்தியத்தை பேசுறதுனால உங்களை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டுலாம் ஆட போகிறதில்ல யாரும். நீங்கள் சத்தியத்தை பேசுறதுனால உங்களை கூப்பிட்டு மேலே உட்கார வச்சு இவர் சத்தியம் பேசுகிறவர்னு சொல்ல போகிறதில்ல. அன்லெஸ் கர்த்தர் செய்தால் அது வேற. நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா எல்லாரோடையும் போய் உட்காரலாம். ஆனால் நான் சொல்லுவேன், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா 10ஓட 11. நீங்கள் சத்தியத்துக்கு நின்னீங்கன்னா நீ தான் ஒன்று. யூ ஆர் யூனிக் மினிஸ்ட்ரி. நீ வனாந்தரத்தில் ஓடுறவனா இருக்கலாம்யா, நீ ஒதுக்கப்பட்டவனா இருக்கலாம். நீ சத்தியத்தை பேசுறதுனால உன்னை கூப்பிடாம இருப்பாங்க. அவர் சும்மா சத்தியம் சத்தியம் சொல்லிட்டு நம்மள அவரெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாருங்க அப்படின்னு சொல்லலாம். உன்னை ஒதுக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். பரலோகம் உன்னை ஒதுக்காது. நாளைக்கு இந்நேரம் தலையை வாங்குவேன்னு சொன்ன ஏசபேல் செத்தாலே ஒழிய எலியா சாகவே இல்லை கடைசி வரைக்கும். அவன் ஏறி மேலே போயிட்டான். அதான் நீங்களும் நானும். நாம சத்தியத்துக்கு தான் நிற்கணும். சத்தியத்தை போதிக்க தான் வந்திருக்கிறோம், சத்தியத்தை பேச தான் வந்திருக்கிறோம். இது யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் ஆகாது. சில வெளிநாட்டு சர்ச்சில் கொண்டு போய் நிறுத்தினோடனே, பணக்கார சர்ச்சில் நிறுத்தினோடனே நம்மளை அறியாமலேயே நம்ம அவங்கள பார்த்த உடனே ஐயோ இவங்ககிட்டலாம் நம்ம கொஞ்சம் பதமாக தான் பேசணும், கொஞ்சம் பொறுமையாக தான் பேசணும். ஏன்னா பெரிய சர்ச்சு, பெரிய பாஸ்டர் கூப்பிட்டு போகும்போதே பிஎம்டபிள்யூவில் கூட்டிகிட்டு போவாங்க. கொண்டு போய் உட்காரும் போதே பெரிய முன்னாடி இருக்கிற பெரிய லக்ஸூரியஸ் சேரில் உட்கார வைப்பாங்க. அவங்களுடைய ப்ரோட்டோக்காலே பயங்கரமான ப்ரோட்டோக்காலாக இருக்கும். உங்களை இன்வைட் பண்ணுறது ஒருத்தர், வெல்கம் ட்ரிங்க் கொடுக்கறது ஒருத்தர், உங்களுக்கு ப்ரோக்ராம் லிஸ்ட் கொடுக்கறது ஒருத்தர், உங்களை கொண்டு போய் அப்படி உட்கார வைங்க. அங்கே நீங்கள் பேசும்போதே ஆரம்பிக்கும் போதே இவ்வளவு அழகான சபைகளை நான் பார்த்ததே இல்லை. நான் க்ளோஸ். நீ என்ன சத்தியம் சொல்ல வந்தியா அந்த சத்தியத்தை நேராக சொல்லு. யாரையும் திட்டணும், யாரையும் கண்டம் பண்ணுறது நம்ம வேலை இல்லை, அது பொழப்பம் இல்லை. இது சத்தியம். நீ சத்தியம் பேசும்போது அங்கே இருக்கிற 10 பேருக்கு குத்தணும். ஏன்னா அவன் சத்தியத்தில் இல்லை. குத்துனாதான் அதுக்கு பேர் சத்தியம். நீ சொல்லணும். நீ ஏசபேல பார்த்தவொடனே ராஜகுமாரத்தையே நம்ம எப்படி எதிர்க்கிறது, தலை போயிருமே போட்டோம். இருந்தாலும் தலை கர்த்தருக்கு, போனாலும் தலை கர்த்தருக்கு. இருந்தால் சத்தியம் பேச போகிறேன், தலையை எடுத்தீங்கன்னா பரலோகத்தில் அவரை போய் துதிக்க போகிறேன். எப்படி எது வசதின்னு பார்த்துக்குங்க. என்னை விட்டிங்கன்னா இங்கே சத்தியம் பேசுவேன், தூக்கிட்டீங்கன்னா அங்கே போயிடுவேன். ஆனால் ஒன்று, நாங்கள் பேசுகிறத மட்டும் நிறுத்த போகிறதே இல்லை. அவ்வளோதான். ஒன்று இங்கே பேசுவோம், இல்லை அங்கே பேசுவோம். எதுக்கு பயம்? சத்தியத்தை சத்தியமாக பேசுங்க. ஊழியக்காரங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க இருக்கிறீங்க, பாடம் படிக்கிறீங்க. நீங்கள் இந்த ஊழியம்ங்கிறது ஏதோ நீங்கள் வந்துட்டு கடமைக்கு செய்கிறதெல்லாம் கிடையாது. இந்த ஊழியங்கிறது ஏதோ டைம் பார்ட்டா இல்லை ஒரு வேலையை விட்டு இந்த வேலைக்கு வரதெல்லாம் கிடையாது. இது கர்த்தருக்கென்று வைராகியமாய் நிற்பதற்கு கர்த்தர் அழைச்சிருக்கிறதான ஒரு வேலை.